வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்று இந்தியாவை மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஒரு செயலை மையப்படுத்தி தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அமெரிக்காவை பொறுத்தமட்டில் தொடர்ச்சியாக இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாடுகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது என்பதாகத்தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் வருகின்றன. தற்பொழுது ட்ரம்ப் அவர்கள் ஒரு அனுமதிக்காக ஒரு விடயத்தை அனுப்பியிருக்கின்றார் அவருடைய நாடாளுமன்ற குழுவுக்கு. அந்த நாடாளுமன்ற குழு அதை அங்கீகரித்து விட்டால் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற ஜவுளிகளுக்கு 500% வரி விதிக்கப்படும் என்கின்ற ஒரு அச்சம் எழும்பியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா ஏன் இந்தியா மீது இந்த ஒரு கோபக்கணைகளை வீசக்கூடிய களத்தை எடுத்திருக்கிறது. இந்த 500% வரி என்கின்ற ஒரு நிலைப்பாடு அமெரிக்காவில் உறுதி செய்யப்பட்டு விட்டார். இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அந்த ஜவுளிகள் பெரும் வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு களத்தை நோக்கி அது நகர்ந்துவிடும் என்கின்ற ஒரு அச்சமும் இருக்கின்றது. அது இந்தியாவின் பொருளாதாரத்தை பெரிதும் பாதிக்கும் என்கின்ற ஒரு பயமும் இருக்கின்றது. இந்த சூழலில் அது சார்ந்த சில தேடல்களோடு நாம் சில விடயங்களை குறித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த காணொளியில் அது சார்ந்த சில விடயங்களை நாம் பார்க்கலாம். முதலில் வெனின்சுலா நாட்டிலிருந்து அமெரிக்கர்களை வெளியேறுங்கள் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. எதற்காக அமெரிக்கா இதை அறிவித்திருக்கிறது என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது, அமெரிக்காவை பொறுத்தமட்டில் இதுவரை விமான சேவைகள் அனைத்தையுமே அது நிறுத்தி வைத்திருந்தது. காரணம், வெனின்சுலாவோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலின் அடிப்படையில் விமான சேவைகளை அமெரிக்கா நிறுத்தி வைத்திருந்தது. தற்பொழுது விமான சேவைகள் தொடங்கப்பட்ட ஆரம்பித்து விட்டன. விமான சேவைகள் தொடங்கப்பட்டவுடன் அமெரிக்கா ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது. வெனின்சுலா நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் உடனடியாக வெனின்சுலா நாட்டிலிருந்து அவர்கள் அங்கிருந்து வெளியேறி அமெரிக்காவிற்கோ அல்லது அவர்கள் விரும்பக்கூடிய வேறு நாடுகளுக்கோ செல்வது அவர்களுடைய உயிர் பாதுகாப்பிற்கான விடயமாக அமையும் என்று ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. அதுபோல அங்கு இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் நீங்கள் வெளியேறுவதற்கு முன்பு மற்ற இடங்களுக்கு சென்று நீங்கள் எந்தவிதமான பொது இடங்களுக்கும் செல்லாமல் இருப்பது சிறப்பான ஒன்றாக இருக்கும், உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பான ஒன்றாக இருக்கும் என்று அறிவித்திருக்கிறது. அப்படி என்றால் எதற்காக அமெரிக்கர்களை வெளியேறுங்கள் என்று அமெரிக்கா எச்சரிக்கை செய்கிறது என்றால், ஒட்டுமொத்தமாக வெனின்சுலாவின் கட்டுப்பாட்டை அமெரிக்கா தன் கையில் எடுப்பதற்கான நகர்வுகளை நோக்கி செல்ல தொடங்கி இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பியிருக்கின்றன. இந்த கேள்விகள் ஒருபுறம் பயம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில்தான் இந்தியா மீது தொடர்ச்சியாக அமெரிக்கா காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி அல்லது கோபம் என்கின்ற கணக்கீட்டில் பார்க்கலாம். இந்தியாவை மையப்படுத்தி பல பாதிப்புகளை அமெரிக்கா உருவாக்க தொடங்கி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியிருக்கின்றது. சமீபத்தில் இந்தியாவின் வர்த்தகம் சார்ந்த நிலைக்குழு கோயம்புத்தூருக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய ஜவுளி உற்பத்தியாளர்களை சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அதில் ஜவுளி சார்ந்தவர்கள், அதாவது ஜவுளி தொழில் அதிபர்கள் பல கோரிக்கைகளை வைத்திருக்கின்றார்கள். அதில் பிரதானமாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், எங்களுக்கு 20% நீங்கள் மானியம் கொடுக்க வேண்டும். அதுபோல பருத்தி மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரி சலுகைகளை வரியை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும், அது சலுகையாக்க வேண்டும். இவைகளை நீங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா எங்கள் மீது விதிக்கக்கூடிய அந்த வரி எங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் கொஞ்சம் தப்பிப்பதற்கான ஒரு களமாக அது அமையும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் இப்பொழுது இந்தியா அதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜவுளி ஏற்றுமதியாளர்களை தயார் செய்வதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ரஷ்யாவோடு இந்தியா ஒரு உடன்படிக்கை செய்து அங்கிருந்து கச்சா எண்ணெய்களை பெறக்கூடிய களங்களை எடுத்த பொழுது அமெரிக்கா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தியாவிற்கு எச்சரிக்கை கொடுத்தது, நீங்கள் அந்த ரஷ்யாவோடு ஒப்பந்தம் செய்து கச்சா எண்ணெய்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய விடயங்களை தவிர்த்து விடுங்கள் என்கின்ற கருத்துக்களை அமெரிக்கா இந்தியாவிடம் எடுத்து வைத்தது. ஆனால் இந்தியா அதை புறந்தள்ளிவிட்டது. காரணம், இது எங்களுடைய நாடு, எங்களுடைய முடிவை நாங்கள் தான் எடுக்க முடியும், முன்பே நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம், அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எங்களுக்கு எங்கு குறைவாக கச்சா எண்ணெய் கிடைக்குமோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கச்சா எண்ணெய் எடுக்க முடியும் என்று இந்தியா அறிவித்தது.
இந்தியா அறிவித்த மறுநிமிடமே கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு, அதாவது ஜவுளி துணிகளுக்கு 25% வரி விதிப்பை அது அறிவித்தது. 25% தானே என்று நினைப்பதற்குள் ஆகஸ்ட் மாதம் 50% அதை மாற்றியது அமெரிக்கா. அப்படி என்றால் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அந்த ஏற்றுமதி ஜவுளிகளுக்கு அந்த 50% வரி என்பது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருந்து 75,000 கோடி ஜவுளிகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதில் அமெரிக்காவிற்கு மட்டும் இந்த 75,000 கோடியில் 30% இருந்து 40% அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு பெரிய வீழ்ச்சியை ஜவுளித்துறை சந்தித்துவிடும் என்கின்ற ஒரு நிலைப்பாடுதான் வருகின்றன. தற்பொழுது ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்கு காத்திருந்து அதை நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதைத்தான் நான் காணொளியில் முதல் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டேன். 500% வரி விதிப்பதற்கு ட்ரம்ப் அவர்கள் அனுமதி கோரியிருக்கிறார் நாடாளுமன்ற குழுவிடம். நாடாளுமன்ற குழு அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் வருகின்ற பிப்ரவரி மாதத்திலிருந்து 500% வரி விதிக்கப்படும் இந்தியாவின் ஜவுளிகளுக்கு என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது. அப்படி 500% வரி விதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஜவுளி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அது ஜவுளி தொழிலை வீழ்ச்சியை நோக்கி கொண்டு சென்றுவிடும். எனவே கண்டிப்பாக அமெரிக்கா என்ன முடிவை எடுக்கிறது என்கின்ற விடயம் தெரியாத ஒரு கோணத்தில் இந்தியா தன்னுடைய ஜவுளி ஏற்றுமதியாளர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது. அதனால்தான் இப்பொழுது ஜவுளி அந்த வர்த்தகம் சார்ந்த நிலைப்பாட்டு குழு இப்பொழுது அந்த சந்தித்து பேசக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தையில் பல விடயங்கள் பேசப்பட்டு இருக்கின்றன. ஜவுளி வியாபாரிகளை பொறுத்தமட்டில் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கக்கூடியது, அரசு எங்களுக்கு கடன் தர வேண்டும், அதுபோல 20% மானியம் தர வேண்டும் மற்றும் பருத்தியின் வரியை ஒட்டுமொத்தமாக நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொண்டு ஜவுளி வியாபாரிகளை காப்பாற்றுவதற்கான களத்தை அரசு எடுக்குமா? அல்லது அமெரிக்காவின் 500% வரி விதிப்பில் ஒட்டுமொத்த ஜவுளித்துறையும் ஆடக்கூடிய ஒரு களமாக இந்தியாவில் அமையுமா என்கின்ற கேள்விகள் இப்பொழுது பிரதானமாக எழும்பி இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் இரவு நாம் தூங்கப் போகின்ற பொழுது நாளை காலை நல்லபடியாக விடியும் என்ற நம்பிக்கையில் தான் தூங்குகின்றோம். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் எப்பொழுது அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்றாரோ நாளை காலை அவர் எதை கொண்டு வர இருக்கிறார், எதை சொல்லப் போகிறார் என்கின்ற பயத்திலே உலக நாடுகள் பயணிக்கக்கூடிய ஒரு களமாக அமைந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.